Hi friends, அனைவருக்கும் வணக்கம். Friends, 17000 மொபைல் நமக்கு 4000 ரூபாய்க்கு ஆஃபர் பண்றாங்க. ஆமா फ्रेंड्स, உண்மைதான். இப்போ Redmi Note 9 Pro வந்து 17000 ரூபாய் இருக்கான Krypton Note 9 Pro மொபைல் நமக்கு 4000 ரூபாய்க்கு தராங்க. ஆனா நேம் மட்டும் தான் சேஞ்ச், ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் எந்த வித டிஃபரன்ஸ் கிடையாது. 17000 ரூபாய் கொடுத்து வாங்குறது பதிலா 4000 ரூபாய் கொடுத்து வாங்கலாமே. சோ இந்த மாதிரி வாங்குனவங்க ஒபினியன்ஸ் கூட இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். சோ ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணி வாங்கியிருக்காங்க. இந்த மொபைல் வந்து எந்த வெப்சைட்ல கிடைக்குது, சோ இந்த மொபைலோட ஓனர் யாரு, மொத்தம் இந்த வீடியோல வந்து நம்ம கிளியரா பார்த்துடலாம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ப்ளீஸ் வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஷேர் பண்ணுங்க மற்றவங்களுக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஒரு மொபைல் வந்து கம்மி விலையில் கிடைச்சா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதனால தான் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் வந்து அடிக்கடி இந்த சேல்ஸ் வந்து ஆஃபர் போடுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஆஃபர் இருக்குது. ஸோ அப்போது பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டால் மொபைல் வந்து கம்மி விலை கிடைக்கும். ஸோ அது வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில். ஸோ இப்போ நம்ம யூடியூப்பில் வந்து வீடியோஸ் பார்க்கும்போது பக்கத்தில் வந்து ஆட்ஸ் வருது. எக்ஸாம்பிளுக்கு Krypton X2 Pro 4500 ரூபா தான். ஸோ நம்ம வந்து ப்ரோசஸர், கேமரா எல்லாமே பார்த்து கிளிக் பண்ணி பார்க்கலாமன்ட்டு ஒரு வாட்டி கிளிக் பண்ணுவோம். ஸோ கிளிக் பண்ணி போன உடனே வெப்சைட்டுக்குள்ளே போனோம், நிறைய மொபைல்ஸ் இருக்கும். ஸோ வந்து டெம்ப்ட் ஆகிடுவோம், இவ்வளோ கம்மி விலை கிடைக்குதா. ஸோ அங்கே ரிவ்யூஸ் எல்லாமே பார்க்கும்போது இன்னும் சூப்பராக டெம்ப்ட் ஆகிடும். ஸோ ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, ரிவ்யூஸ் எல்லாம் நல்லா இருக்குன்னு வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்குவோம். ஸோ இது வந்து யார் பண்ணுறா? ஆக்சுவலி இந்த Krypton மொபைல்ஸ் வந்து எப்போ லான்ச் பண்ணாங்க அது கொஞ்சமாக திங்க் பண்ணுவோம்ல நம்ம. ஸோ அது வந்து எப்போ லான்ச் பண்ணாங்க, யார் லான்ச் பண்ணாங்க, எந்த கம்பெனி எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் ஓகே கம்மி விலைக்கு இருக்குது நம்ம வாங்கிடுறோம். இந்த வெப்சைட்டில் எப்படி மொபைல் ஆர்டர் பண்ணுறது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட் பற்றினா உண்மையான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு சிலது காட்டணும். அதனால் வீடியோ இப்போ பாருங்கள். டேரெக்டாக கூகுளில் போய்ட்டு Ezeephone வந்து டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் லிங்கே உங்களுக்கு தெரியும், ezeephone.com. ஸோ ezeephone.com ஓப்பன் பண்ண உடனே இங்கே நிறைய மொபைல்ஸ் வந்து இங்கே பார்க்கலாம். Krypton M30s, Krypton T3 டேப்லெட், Krypton Note 9 Pro, Krypton S5, இந்த மாதிரி நிறைய மொபைல்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். சேம் மொபைல்ஸ் தான். சாம்சங், ரியல்மியில் என்ன மொபைல்ஸ் இருக்கோ அதே தான், ஆனால் Kryptonல பேர் மாற்றி இருக்கு. இப்போ வந்து ஒரு மொபைல் வந்து உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி காட்டுறேன். அப்போ அதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ கீழே போங்க, இங்கே கம்பெனி இருக்குது. கம்பெனியில் வந்து கான்டாக்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த கான்டாக்டர்ஸ் நம்ம கிளிக் பண்ண உடனே கீழே போய் பார்த்தோம்னா அட்ரஸ் வந்து உத்தரப்பிரதேஷ் இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து விவோ மொபைல்ஸ் வந்து 13500 மொபைல்ஸ் வந்து ஒரே IMEI நம்பரோட ரன் ஆச்சுன்ட்டு நம்ம நியூஸ் வந்து படித்தோம். ஸோ அது வந்து போலீஸ் வந்து போய் அவங்கள வந்து பிடிச்சிட்டாங்க, 420 கேஸ் வந்து போட்டாங்க. ஸோ அதே உத்தரப்பிரதேசம் தான் இந்த வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு முக்கியமாக காட்ட வேண்டியது என்னென்னா கீழே நீட் ஹெல்ப் இருக்குது. ஸோ நீட் ஹெல்ப் என்னென்னா நமக்கு தேவையான போது நம்ம அவங்களை கான்டாக்ட் பண்ணும்போது கான்டாக்ட் பண்ணுறதுக்காக தான். யாரை போய் கான்டாக்ட் பண்ணுவீங்க? கஸ்டமர் சர்வீஸ். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணும்போது அது கிளிக் ஆகாது. கீழே விஷ்லிஸ்ட் இருக்குது, அது கிளிக் பண்ணும்போது கிளிக் ஆகாது. ரிப்போர்ட் அபியூஸ் இருக்குது. ஸோ அது கிளிக் பண்ணாலும் கிளிக் ஆகாது. உங்களுக்கு அங்கே கிளிக் ஆகிற ஒரே ஆப்ஷன் இந்த ரீஃபண்ட் பாலிசி. ஸோ அது வந்து அவங்களுக்கு இந்த ஃப்ளிப்கார்ட், அமேசானில் எப்படி ரீஃபண்ட் பாலிசி இருக்கோ ஸோ ஜஸ்ட் அதே சேம் காப்பி பேஸ்ட் பண்ணி இங்கே போட்டிருக்காங்க. ஸோ அதனால் அந்த ஆப்ஷன் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பையர் சென்டரில் பார்த்தோம்னா அதில் வந்து வேறு எந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஜஸ்ட் பேமெண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ண டைரக்ட் ஹோம் பேஜ் போயிடும். சைன்இன் மட்டும் ஒர்க் ஆகும், மற்ற எந்த ஆப்ஷனும் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. இதே போதும் ஒரு வெப்சைட் வந்து ஃபேக்காக ரியலான்னு தெரிஞ்சுக்க. ஸோ இது கிளிக் பண்ணும்போது கிளிக் ஆகலை, அப்பயே நமக்கு தெரியும். ஸோ இது வந்து நிறைய பிரச்சனை இருக்குன்னு தெரியும். ஸோ இது எல்லாமே பார்க்காம டைரெக்டாக மொபைல் பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக் அதே தான். சரி விடுங்க, அதுவும் வேண்டாம். சரி, இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு மொபைல் வந்து இப்போ பர்ச்சேஸ் பண்ணி காட்டுறேன். எந்த மொபைல் பர்ச்சேஸ் பண்ணலான்னா Redmi Note 9 Pro, Krypton Note 9 Pro வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ அது கிளிக் பண்ண உடனே இங்கே பார்க்கலாம் Krypton Note 9 Pro 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் வந்து 5299 ரூபாய்க்கு இருக்குது. 56% வந்து ஆஃபர் தந்திருக்காங்க, ரொம்ப நல்ல விஷயம். அடுத்து 19% வந்து அடிஷ்னல் டிஸ்கவுண்ட் தராங்க எப்போ நீங்கள் பேடிஎம் மூலிமா பே பண்ணால். ஸோ பேடிஎம் மூலிமா பண்ணால் 4299 ரூபாய் தான் ப்ரைஸு. ஸோ இந்த மொபைலோட டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா இங்கே பிக்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் பிக்சர்ஸ் வந்து கேமரா பற்றி தந்திருக்காங்க. 48 மெகாபிக்சல், 8 மெகாபிக்சல், 5 மெகாபிக்சல், 2 மெகாபிக்சல் வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் டெப்த் சென்சார் இருக்குது. ஸோ அடுத்து ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்த்தோம்னா 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் தராங்க. சூப்பர் Redmi Note 9 Pro எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான். ஆனால் உங்களுக்கு இன்னொரு விஷயம் காட்டுறேன். Krypton 9 கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணி போனோம்னா டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ இங்கே வந்து Krypton Note 9 Pro இருக்கா. ஸோ Krypton Note 9 Proவில் டிஸ்பிளே வந்து சூப்பர் AMOLED டிஸ்பிளே. ஸோ நமக்கு Redmi Note 9 Pro IPS LCD டிஸ்பிளே தான் தராங்க. ஆனால் இவங்க வந்து 4000 ரூபாய்க்கு சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இதே நான் பிரமாதம். ஸ்பெஷல் ஐட்டம் வந்து இன்னும் இருக்குது, வாங்க காட்டுறேன். இங்கே சார்ஜிங் டைம் இருக்கா. OAK 4.0 30 வாட் ஃப்ளாஷ் சார்ஜ், 30 வாட் ஃப்ளாஷ் சார்ஜ் தராங்க. மேலே வந்து இமேஜ் தப்பாக போட்டிருக்காங்க, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங். இங்கே பார்த்தோம்னா 30 வாட் ஃப்ளாஷ் சார்ஜ் தராங்க. கூடவே கேமரா ஃபீச்சர்ஸ் பார்த்தோம்னா 108 மெகாபிக்சல் வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். 20x டிஜிட்டல் ஜூம் இருக்குது. ஸோ நான் இந்த மொபைல் எதுக்கு வச்சுருக்கேன்னு தெரியல, இன்னும் விசாரிட்டு அந்த பேசாமல் அந்த மொபைல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஆப்ஷன் தந்திருக்காங்க. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி இப்போ பை பண்ணும்போது டைரெக்டாக கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்குது. ஸோ கான்டாக்ட் டீட்டெயில்ஸில் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி,
பேர் அட்ரஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. ஜஸ்ட்டு பின்கோடு மட்டும் கொடுத்துடலாம். 65432311 சிட்டி டெல்லி, செலக்ட் ஸ்டேட்டு சத்தீஸ்கர் போடலாம். இப்போ போட்டாச்சு. இது எல்லாமே ராங் டீட்டெயில்ஸ், எனக்கு கிடையாது, சும்மா போட்டேன். பின்கோட் தப்பாக இருந்தால் டெலிவர் பண்ண முடியாதுன்ட்டு நமக்கு மெசேஜ் வரணும். ஆனால் வருமானு பார்த்தோம்னா சூஸ் பேமெண்ட் மெத்தடு கிளிக் பண்ண உடனே டைரெக்டாக பேமெண்ட்டுக்கு போயிடுது. எப்போ மொபைல் வந்து சேரும், எத்தனை நாள் எடுக்கும், ஸோ அந்த பின்கோட் நம்பருக்கு வந்து சேர இவ்வளோ நாள் ஆகும், எந்த டீட்டெயில்ஸும் கிடையாது. டைரெக்டாக பேமெண்ட் ஆப்ஷன் போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கிளிக் பண்ணி ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்த உடனே டைரெக்டாக பேமெண்ட் எடுக்கிறதுக்கு வேண்டியது தான். ஒரு மொபைல் பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிடும் அவங்க வந்து டீட்டெயில்ஸ் என்னென்ன கேட்குறாங்க, அதை பொறுத்தே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அட்லீஸ்ட் நீங்கள் மொபைல் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி யூடியூபர்ஸ் வந்து நிறைய இருக்காங்க, டெக் யூடியூபர்ஸ் வந்து. ஸோ அதில் வந்து ஒரு கமெண்ட் செக்ஷனில் போய் இதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டால் என்ன ஆகும். ஸோ நிறைய கேட்பீங்கல்ல, இந்த மொபைல் இந்த ஆப்ஷன் இருக்கா, இது வந்து ஒர்க் ஆகுமா, இந்த சென்சர் இருக்கா, நிறைய கேள்வி கேட்பீங்க. ஸோ இது அதே மாதிரி இந்த மாதிரி கிரிப்டன் நோட் 9 ப்ரோ மொபைல் பார்த்துருக்கோம். ஸோ அது வந்து நம்பலாமா வேணாமா இந்த மாதிரி கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே என்ன ஆகும். இப்போ ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஆல்ரெடி வந்து 2 பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் இங்கே பார்த்தோம். இது பாருங்கள், குப்தேஸ்வர் பாணி ஜூன் 12 வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. ஐ ஹவ் ஆடட் ஏ ஃபோன் அண்ட் Ezeephone அண்ட் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி பட் நாட் ரிசீவ்ட் எனி கன்ஃபர்மேஷன் மெசேஜ் அண்ட் cannot refunded. ஒரு மொபைல் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காரு, பணம் கட் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் ஒரு கன்ஃபர்மேஷன் கூட வரல. மொபைல் ஓகே இந்த நாள் வந்து டெலிவர் ஆகும், ஸோ நீங்கள் ஆர்டர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஜஸ்ட் பணம் கட் ஆயிருக்கு, அவ்வளோதான், அதோட முடிஞ்சது சொல்லி. ஸோ இவர் வந்து பர்ச்சேஸ் பண்ணது வந்து 4479 ரூபாய்க்கு ஒரு மொபைல் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. பணம் மட்டும்தான் போச்சு, மொபைல் வந்து வரவே இல்லை. ஸோ இவர் போச்சுன்னா இன்னொருத்தர் இருக்காரு முருகன்ட்டு, ஸோ நம்ம தமிழால் தான் போல. ஸோ அவர் பார்த்தோம்னா 8958 ரூபாய்க்கு வந்து ஆர்டர் பண்ணியிருக்காரு. 2 மொபைல் ஆர்டர் பண்ணியிருக்காரு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலிருந்து HDFC பேங்க்கு வந்து அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணது வந்து ஜூன் 13 வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. We have had 2 phones in ezeephone.com and the payment has been made but no information about our order, so we asked for refund but they are asking for அவர் UPI பின். உங்களுக்கு சூப்பர் ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ 2 மொபைல் பர்ச்சேஸ் பண்ணோம், பேமெண்ட் வந்து கட் ஆகிடுச்சு. ஸோ மொபைல் வந்து எப்போ டெலிவரி ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அதை பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கணும்னா உங்களுடைய UPI பின் வந்து கேட்டிருக்காரு. ஸோ UPI பின் கொடுத்தா என்ன ஆகும், இப்போ போன அமௌண்ட்டை விட இப்போ பேங்க்கில் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கல அந்த அமௌண்ட்டு சேர்த்து எடுத்துடுவாங்க. அதனால தான் UPI பின் கேட்டிருக்காங்க. ஸோ யாருக்கும் OTP UPI பின் வந்து தராதிங்க தயவு செய்து. ஒரு 2 மொபைல் மேபி அவங்க ஃப்ரெண்டுக்கு சஜஷன் பண்ணியிருக்காரு போல். ஸோ 2 மொபைல் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. 2 மொபைலுக்கு சேர்த்து 8900 ரூபாய் போச்சு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் நான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி ஏதாவது புதுசாக விஷயம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் யூடியூபர்ஸ் இல்லைன்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இது வந்து ஒரு ஃப்ராடு கம்பெனியாக நம்பலாமா இல்லையான்ட்டு. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வேண்டிய விஷயம். ஸோ வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி லேட்டஸ்ட் வீடியோஸ்க்காக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல டாப்பிக்கோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமே விடைபெறுவது உங்கள் பிரகாஷ்.